யாரும் அவங்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். அம்மா, என் பேச்ச நீங்களாவது கேப்பீங்களா மாட்டீங்களா? சக்தி போலாம். நான் சொல்றேன் இல்ல, நீ மேல போ. உன் புள்ள மேல பாசம் இருக்க வேண்டியதுதான். அதுக்காக அவன் என்ன பண்ணாலும் தட்டி கேட்க போறது இல்லையா? நீ அவ்வளவு தூரம் சொல்லியும் அவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கான்னா உனக்கு இந்த வீட்டுல என்னமா மரியாதை இருக்கு? நீ மட்டும் வந்தாவா இல்லனா வராதன்னு கட்டன் ரைட்டா லட்சுமி கிட்ட சொல்ல வேண்டியதானமா? எதுக்குமா அவளை உள்ள போக விட்ட? அவளை விரட்டின தப்புன்னு இப்ப நீயே ஒத்துக்கிற மாதிரி தானே ஆயிடுச்சு. அத்தை, நீங்க எந்த முடிவும் ஸ்ட்ராங்கா எடுக்க மாட்டேங்கிறீங்க. அதான் உங்க ப்ராப்ளமே. ஒரு சமயம் அந்த பக்கம் இருக்கிறீங்க, இன்னொரு சமயம் எங்க பக்கம் இருக்கிறீங்க. நீங்க எப்ப எந்த பக்கம் இருக்கீங்கன்னு சொல்ல முடியல. இப்ப என்ன, நான் ஏன் இப்படி அமைதியா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? இங்க இருந்த சக்தியோட தான் இருப்பேன், இல்லன்னா சிவனேச வீட்டோடய தங்கிடுவேன்னு சொல்லாம சொல்லிட்டு போறான். எனக்கு என் புள்ள முக்கியம். அவன் என் வீட்டுல என் கூட இருக்கிறதா ரொம்ப முக்கியம். அதுக்கு இதுதான் வழின்னா அதை நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சரிம்மா, அவ புத்திய தெளிய வச்சு கூட்டிட்டு வந்தா பரவாயில்ல, தொலைஞ்சு போன்னு விட்டுருக்கலாம். ஆனா அவ போன மாதிரியில திரும்பி வந்திருக்கா. யாருக்கு என்ன நடக்குமோன்னு ஒரு பயத்திலே இருந்தா இப்படிமா? சக்தி விஷயத்துல தலையிட்டாதானே வம்பு வழக்கெல்லாம் வருது. அப்படி ஒருத்தி இந்த வீட்டுல இல்லைன்னே நினைச்சுக்கங்க. அவ வேலையை அவ பாத்துக்கிட்டோம், உங்க வேலையை நீங்க பாருங்க. அப்பதான் இந்த குடும்பத்துல இருக்க எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும். லக்ஷ்மி, சக்தி மா, சக்தி நான் அந்த வீட்டுக்கு கூட்டு வந்து யாருக்குமே பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது உங்களை மதிக்க கூடாதுங்கிறதுக்காக நான் அதை செய்யலை. சக்தியோட நல்லதுக்கு தான் செஞ்சேன். நீங்கள் எல்லாரும் அவளை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா சக்தி சீக்கிரமாகவே நார்மல் ஆயிடுவேன்னு எல்லார்ட்டையும் சொன்னேன். ஆனால் அதெல்லாம் ஏற்றுக்க யாரும் தயாராக இல்லை. பரவாயில்லம்மா, நீங்கள் யாரும் சக்தியை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அதுவே போதும். நான் உங்கள்கிட்ட வேறு எதுவும் எதிர்பார்க்கல. சரிப்பா, நீ இந்த குடும்பத்துக்கு வேணும். அதனால நீ எந்த கண்டிஷன் போட்டாலும் நாங்கள் சரி சரி தலையாடிட்டு தான் இருக்கணும். உன் பொண்டாட்டியை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறல. இனிமே நாங்கள் என்னென்ன செய்யணும், என்னென்ன பேசணும், என்னென்ன செய்யக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்ல. இல்ல உன் பொண்டாட்டி இங்க இருக்கிறதுனால நாங்க இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லுப்பா. நாங்க எங்க வீட்லயே இருந்துக்கிறோம். இவன் அந்த ஆட்டோக்கான வீட்டுல இருக்கேன்னு சொன்னனால தான் நாம இங்க இருந்தோம். இவன் திடீர்னு அவன் பொண்டாட்டி கூட்டு வருவான்னு நமக்கு என்ன ஜோசியமா தெரியும்? நான் மாமா வீட்டிலே தான் இருந்திருப்பேன். மாமாவும் சக்தியும் தான் என்னை கன்வின்ஸ் பண்ணி இங்கே அனுப்பிச்சி வச்சாங்க. இப்போ தான் அவங்க நல்ல என்னன்னு புரிஞ்சுக்குங்க. இவளை இங்கே எப்போ அனுப்பலாம், எப்படி அனுப்பலான்னு அந்த சிவனேசை யோசனை பண்ணிட்டே இருந்திருப்பான். லட்சுமியை திருப்பி அனுப்புற மாதிரி இவளை இங்கே திருப்பி அனுப்பிட்டான். இதை கூட புரிஞ்சுக்காம அவனை பற்றி எவ்வளோ பெருமை பேசிட்டு இருக்கான் பாருங்க. இப்படி ஒரு புள்ளைய வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? மாப்பிள பேசல. ஜமுனா, நீ உள்ள போம்மா. சுகுணா, நீ போய் ஜமுனாக்கு ஜூஸ் போட்டு கொடு. உள்ளவா. அது சரி, துஷ்டனை கண்டா தூர வேலைக்கு தானே ஆகணும். என்ன லக்ஷ்மி,
எனக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சக்தி, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி தான் இருப்பாங்க. அவங்களால பேசாமலாம் அப்படிலாம் இருக்கவே முடியாது. நீ வேணா பாரு, இன்னும் 1/2 அன் ஹவரில் உன்ட்ட வந்து பேசுவாங்க. நீ இதுக்கெல்லாம் வருத்தப்படாது. நீ போ, மேலே போய் ரெஸ்ட் எடுப்போ. போன்னு சொல்கிறேன்ல, போய் ரெஸ்ட் எடுப்போ. போம்மா, போ, போய் ரெஸ்ட் எடுப்போ. போம்மா. பணம் யார்கிட்ட கேட்கறது? சொல்லு திலீபா. சாரி மாமா, நேற்று நான் உங்ககிட்ட அப்படி நடந்துடக்கூடாது. நான் அதெல்லாம் நேற்றே மறந்துட்டேன். இதுக்காக நீ ஃபோன் பண்ண? இல்லை மாமா, உங்ககிட்ட நேரில் பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன என்ன விஷயம்? ஃபோனில் சொல்ல முடியாது, நேரில் வந்தீங்கன்னா சொல்கிறேன். சரி, இப்போ எங்கே இருக்க? மாமா, வீட்டு பக்கத்தில் இருக்கிற பார்க் கிட்ட தான் இருக்கேன். நீங்கள் வந்துடுறீங்களா? நான் வெயிட் பண்ணுறேன். சரி, அங்கே இரு, நான் வரேன். ம். என்ன திலீபா, ஏதோ அவசரமாக பேசணும்னு சொன்னேன், என்னன்னு சொல்லு. மாமா, எனக்கு அவசரமாக கொஞ்சம் பணம் தேவைப்படுது. எவ்வளோன்னு சொல்லு, அரேஞ்ச் பண்ணி தரேன். ஒரு 5 லட்ச ரூபா தேவைப்படுது. 5 லட்சம்? அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு உனக்கு எதுக்கு இப்போ? இல்லை, பிஸ்னஸ்க்கு ஒருத்தர்கிட்ட இருந்து கடன் வாங்கியிருந்தேன். அவர் பணம் திரும்ப வேணும்னு ப்ரெஷர் பண்ணுறாரு. அதான் அவர்கிட்ட திருப்பி கொடுக்கணும். உன் ஃப்ரெண்டு ஏதோ ஷாலினிங்கிறவங்க தான் உனக்கு பிஸ்னஸ் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். இப்போது அவங்க எனக்கு ப்ரெஷர் பண்ண போகிறாங்க. இல்லை, ஷாலினி எதுவும் ப்ரெஷர் கொடுக்கல. ஆக்சுவலாக பிஸ்னஸ்க்கு இன்னொரு 5 லட்ச ரூபா தேவைப்படுது. ஷாலினி எதுக்காக அலைஞ்சிட்ருக்கா. இப்போது நான் வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான். நீ என்ன தான் சொல்ல வர? கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லு. என்ன விஷயம் தெரிஞ்சால் தான் பணம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா மாமா? எமர்ஜென்சி கேட்குறேன். என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஏய், அப்படிலாம் எதுவும் இல்லை. எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காக டைம் வேணும். வெளியில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்ல. எனக்கு நாளைக்குள்ளே வேணும் மாமா. ஒரு 10,000 20,000ன்னா பரவாயில்ல. 5 லட்சம் ஒன்றே வேணும்னா எப்படி? அட்லீஸ்ட் ஒரு 4 நாளாவது டைம் வேணாமா? இப்போ 4 நாள்லாம் வெயிட் பண்ணுற நிலைமையில் நான் இல்லை மாமா. திலீபா, இது பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தானே. உடனே முடிச்சானுங்கிற கட்டாயம் எதுவும் இல்லைல்ல. அப்புறம் ஏன் நீ இவ்வளோ டென்ஷனாக இருக்க? எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது மாமா. பணம் அரேஞ்ச் பண்ண முடியுமா முடியாதான்னு மட்டும் சொல்லுங்கள். இல்லைன்னா நான் வேற எங்கேயா பார்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம். ஹலோ, என்ன அமௌண்ட் ரெடி பண்ணிட்டியா? அதுக்கு தாங்க அலைஞ்சிட்டு இருக்கேன். என்னது அலைஞ்சிக்கிட்டு இருக்கியா? இந்த பார், நாளைக்குள்ள 5 லட்சம் ரெடி பண்ணிடு. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. டைம் எல்லாம் கொடுக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி 5 லட்சம் ரெடி பண்ணிடு. ஹலோ, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? யார் ஃபோனில்? அது ஒன்றும் இல்லை மாமா, ஆஃபீஸில் இருந்தால் ஃபோன். ஆஃபீஸில் இருந்தானே ஃபோன் பண்ணாங்க, அதுக்கு எவ்வளோ டென்ஷனாக? இல்லை ஷால் மாமா, அதை விடுங்க. ஏதாவது ஹோப் இருக்கா? என்னால் எப்படி இப்போ உடனே சொல்ல முடியும்? இனிமேல் தான் போய் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் விசாரிக்கணும். சரி, அப்படின்னா எதாக இருந்தாலும் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே கொஞ்சம் சொல்லுங்களேன். ம்.
மாமா அப்புறம் நான் பணம் கேட்ட விஷயத்த அப்பா கிட்ட சொல்ல வேணாம். வரேன் மாமா. திலீபா எங்கே போகணும் சொல்லு, நான் வேணா ட்ராப் பண்ணுறேன். இல்லை வேணாம், எனக்கு ட்ராப் பண்ணுற நேரத்தில் பணத்துக்கு எங்கேயா அரேஞ்ச் பண்ணுங்களேன் ப்ளீஸ். வரேன் மாமா. சுசி, சுசி, மாமா நீங்களா வந்திருக்கீங்க? ஏன் கனி என்னால நம்ப முடியல, ஆச்சரியமா இருக்கு. என்ன கிண்டல் பண்றியா? கோச்சுக்காதீங்க மாமா, வாங்க உட்காருங்க. நீங்க அடிக்கடி வந்து போயிட்டு இருந்தீங்கன்னா நான் ஏன் எப்படி கேட்க போறேன்? நேர்ல பார்த்ததான் பேசுறீங்களே தவிர மத்தபடி என் நினைப்பு உங்களுக்கு சுத்தமா இல்ல. சரி, நிச்சயதார்த்தம் முடிஞ்சாலாவது மாறுவீங்களான்னு பார்த்தா இப்பவும் அப்படியேதான் இருக்கீங்க. என் வேலை அப்படி. சும்மா வேலை மேலேயே பழிய போடாதீங்க மாமா. நம்மளே நினைச்சு ஒரு பைத்தியக்காரி வாழ்ந்துட்டு இருக்காளே, அவளுக்கு ஒரு போன் பண்ணி சந்தோஷப்படுத்துவோம், இல்ல ஒரு எட்டு நேர்ல போய் பாப்போம். அதெல்லாம் தோன்றதே இல்ல. இப்பெல்லாம் நிச்சயம் முடிஞ்சாலே பொண்ணும் பையனும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி வெளியே சுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா எனக்கு தான் என் மாமாவை பாக்குறதுக்கு கூட கொடுப்பனா இல்ல. ஏய் சும்மா இதே மாதிரி எப்ப பார்த்தாலும் புலம்பிட்டே இருக்காத. சாரி மாமா, நான் ஆசையில மனசுக்குள்ளே அடக்கி வச்சிருந்தேனா, அதான் உங்களை பார்த்த உடனே கொட்டி தீர்த்துட்டேன். சரி, வீட்டில் அத்தை மாமா இல்லையா? அப்பா வேலைக்கு போயிருக்காரு, அம்மா கடைக்கு போயிருக்காங்க. சரி இருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சுசி, நான் உங்ககிட்ட பேசணும்னு தான் வந்தேன். அத்தை உனக்காக நகை சேர்த்து வச்சிருந்தாங்கல்ல, அதெல்லாம் இப்போ போறது இல்லையா? வீட்ல இருக்கும்போது எப்படி மாமா போட்டுக்க முடியும்? ஏதாவது விசேஷம்னா எடுத்து போட்டுக்குவேன். மற்ற நேரத்தில் பீரோல தான் இருக்கும். ஏன் அதை கேக்குறீங்க? இல்லை, அந்த நகை பீரோல இருக்கிறதுக்கு என்கிட்ட தெரியா? என்கிட்ட இருக்கிற எல்லா நகையும் உங்களுக்கு தான் மாமா வந்து சேர போகுது. ஆனா இப்ப ஏன் அதை கேக்குறீங்கன்னு தான் எனக்கு புரியல. என்ன காரணம்னு சொன்னாதான் கொடுப்பியா, இல்லைன்னா கொடுக்க மாட்டியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. திடீர்னு அப்படி என்ன அவசரம், அதை தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்டேன். நாங்கள் ஆரம்பித்த பிஸ்னஸில் என்னால் பெரிய லாஸ் ஆகிடுச்சு. அதை சமாளிக்கணும்னா இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தாங்க. என்னமாமா இது, இன்னும் நீங்க அந்த பிசினஸ்ல முழுசா இறங்க கூட இல்ல, அதுக்குள்ள 5 லட்ச ரூபாய் லாஸ்ங்கிறீங்க. இதெல்லாம் சரியா வருமா? ஏய், பிஸ்னஸ்னால் லாப நஷ்டம் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கணுன்றதுக்காக ஒரு ஏஜென்ட் கிட்ட 5 லட்ச ரூபா கொடுத்துருந்தேன். அவன் ஏமாத்திட்டான். அதான் நீ நகையெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதை அடமானம் வச்சு செட்டில் பண்ணிருவேன். நீங்க உரிமையோட என்கிட்ட ஹெல்ப் கேட்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அப்பா அம்மா கிட்ட கேட்காம நான் எப்படி கொடுக்க முடியும்? ஏய், இப்போ நான் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கேன். இப்போ போய் அப்பா கிட்ட கேட்கணும், அம்மா கிட்ட கேட்கணும். சுசி, இதெல்லாம் அவங்க கிட்ட பேசி புரிய வைக்க முடியாது சுசி. எப்படி அந்த நகையை பிசினஸ்க்காக தரதானீங்களே, அது இப்போ கொடுத்துட்டு போ. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி நான் மீட்டு கொடுத்துருவேன். சரி மாமா, நகையெல்லாம் பீரோல இருக்கு, சாவி அம்மா கிட்ட இருக்கு. இது முன்னாடி சொல்லி தொலைக்க வேண்டியதானே? இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசுனதை வேஸ்ட். கோவப்படாதீங்க மாமா. நீங்க திடீர்னு வருவீங்க, நகையை கேட்பீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் நல்லா வக்கனையா பேசு, ஆனா தேவைப்படுற நேரத்தில் மட்டும் ஹெல்ப் பண்ணாத. சரி, அந்த பீரோக்கு வேற கீ இருக்கா, இல்ல அந்த நகையை வேற எப்படியா எடுக்க முடியுமா? நான் வேணா அம்மா கிட்ட பேசி. ஒண்ணு வேணாம், நானே பாத்துக்கிறேன். இங்க வந்தா என் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் நினைச்ச பாரு. என்ன சொல்லணும்? நான் இங்க வந்த விஷயத்தை யாருக்கும் சொல்றாத. வா திலீபா, எப்ப வந்த? இப்பதான் வந்தேன், வரேன். இப்பதான் வந்தேங்கிற, அதுக்குள்ள கிளம்புற? இல்ல, வேலை இருக்கு, நான் வரேன்.
மாமா அடிக்கடி வந்துட்டு போங்க, ஃபோன் பண்ணுங்க. ஏய் நில்லு. திலீபன் எதுக்கு வந்துட்டு போறான்? ஏதோ கோவமா போற மாதிரி இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. இந்த பக்கம் யாரையோ பார்க்க வந்திருக்காரு. என் ஞாபகம் வந்துச்சான், அதான் பார்த்துட்டு போறாரு. இன்னும் கொஞ்சம் குழம்பு போட்டுங்க மாப்பிள்ள. போதத்தை ஐயோ போதும் போதும். காய் போடட்டுங்களா? போதத்தை கர்ணா, கர்ணா என்னம்மா? சாப்பிடலையா? உட்காரு. அண்ணிய கூப்பிடலையா? இதோ வரேன். அண்ணி, அண்ணி. என்ன கர்ணா? பசிக்கலையா? சாப்பிட வாங்க. வரேன். சீக்கிரம் வாங்க அண்ணி. ஏண்டி நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறமா உன் அருமை அண்ணிய கூப்பிட்டு சாப்பிட வைக்க வேண்டியது தானே? ஏ, அண்ணி கூட சாப்பிட்டா உங்களுக்கு சாப்பாடு இறங்காதா? ஏய், அன்னிக்காக நீ ஓவரா தான் உருகுற. நீயும் அவகிட்ட வாங்கிக்கிட்டாதான் அடங்குவா போல இருக்கு. ஏய், பேசாம சாப்பிடு. சாப்பிடுமா. உட்காருங்க அண்ணி. அண்ணி, நீங்க கன்சீவா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். கங்க்ராட்ஸ். இல்ல, நான் வந்த உடனே சொல்லலாம் தான் இருந்தேன். ஆமா, நீ இன்னும் வாழ்த்துல இருந்தா நான் ரொம்ப ஏங்கிட்டு இருக்கேன். ஏய், பேசாம இருடி. அண்ணி, இவங்களால எந்த நல்ல விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியாது. நீங்க போய் உட்காருங்க. போங்க அண்ணி, சாப்பிடுங்க. ஐயோ, என்னம்மா? என்னாச்சு? அக்கா. என்ன மாப்பிள்ள? ஏன் எந்திரிச்சிட்டீங்க? உட்காந்து சாப்பிடுங்க. உங்க அண்ணன் ஒரு மனித வெடிகுண்ட மனைவி கொண்டு வந்திருக்கான்ல, அது எப்ப வெடிக்குமோ யாருக்கு தெரியும்? தள்ளி இருந்தா சேதாரம் கம்மியா இருக்கும். மாமா, அண்ணியை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்கு நீங்க அவங்க கிட்ட பேசாம இருந்தா மட்டும் பத்தாது. நீங்க அவங்கள பத்தி கண்டபடி கமெண்ட் அடிக்காமலும் இருக்கணும். ஆனா நீங்க அண்ணி மனசு வருத்தப்படுற மாதிரி தான் பேசிட்டு இருக்கீங்க. ஏய், நிறுத்துறீ. உன் வயசு என்ன, மாமா வயசு என்ன? நீ என்னமோ பெரிய மனுஷி மாதிரி புத்தி சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, யார்கிட்ட எப்படி பேசணும்னு எங்களுக்கு தெரியும். வாயை மூடிட்டு இரு. ஜமுனா, மாப்பிள்ள, நீங்க மத்தவங்கள பத்தி எல்லாம் யோசிக்கிறீங்க. நீங்க வந்து உட்காந்து சாப்பிடுங்க. வாங்க மாப்பிள்ள. வேணாமா? நாங்க சாப்பிட்டுக்கிட்டே ஏதாவது பேசுவோம். அதவ வேற மாதிரி எடுத்துக்கிட்டு கோவப்படுவா. அப்புறம் ஏடா கூடமா ஏதாவது நடக்கும். கடைசியில நாங்க தான் அடி வாங்கி அசிங்க பண்ணோம். ஆ